ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயின்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி. ஆக்சுவலாக மெயின்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு, நார்செட் மெயின்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. ரெண்டாவது ஆர்ஆர்பிக்கு இண்டிவிஜுவல் ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்செட் மெயின்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்க எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் செலக்ட் ஆவேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆவரேஜாக சொல்ல போனால், இஃப் சப்போஸ் உங்களோட ரேங்க்கு நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஓகே, ஸோ யூஆர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களோட ரேங்க்கு ஒரு 1000 to 1500 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இல்லை ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் ரேங்க்கு 1800 அந்த மாதிரி இருந்தால் ஓகே, யூ வில் கெட். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அனதர் ஒரு 300 to 400 ரேங்க் அதிகம், அதாவது 2200 to 2400 வரையும் இருந்தால் யூ மே கெட். இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்க சினாரியோ. ஓகே, இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேணால் வரலாம். ஏன்னா சில பேர் ஆல்ரெடி எய்ம்ஸில் ஒர்க் பண்ணவங்க திருப்பி எழுதியிருப்பாங்க வேறு ஏதாவது எய்ம்ஸ் மாறுறதுக்காக. ஸோ அவங்க கொஞ்சம் ரேங்கிங் ஒழுங்காக எடுக்கலைன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் இன்ஸ்டியூட் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணால் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களோட ரேங்க்கு ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக உங்களோட ரேங்க்கு மோர் தென் 3000 இல்லை 3500 அப்படின்னாலே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு எய்ம்ஸில் அலாட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு ஆவரேஜ் ஐடியா தான். சம்திங் மே பி சேஞ்ச்டு. நெக்ஸ்ட்டு, சப்போஸ் நான் நார்செட் எழுதுனேன், என்னால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல, இல்லை நான் நார்செட் எழுதுனேன் மெயின்ஸே கிளியர் பண்ணல அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் வேற எதுவும் பெருசாக விஷயங்கள்லாம் எதுவும் சொல்ல விரும்பல. ப்ரிலிம்ஸே நான் கிளியர் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய கண்டென்ட் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்துட்டு ப்ரிலிம்ஸில் வந்துட்டு காம்படிஷன் அதிகம் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான எக்ஸாம் தான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் அதிலே நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா என்ன அது சொல்லுதுன்னா, என்னோட கண்டென்ட் நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுது. ரெண்டாவது, நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல, ப்ரிலிம்ஸ் எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெயின்ஸ் ஏன் கிளியர் பண்ணல நீங்கள் அப்படின்னா, இங்கே வந்து சினாரியோ வந்து மாறலாம். என்னன்னா 2 ரீசன் இருக்கு. நம்பர் 1, நீங்கள் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை எம்சிக்யூஸ் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்பர் 2, நீங்கள் ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? ரிஸ்க்குனா இந்த சென்ஸ் ஒரு 100 கொஷின் இல்லை 80 கொஷின் அந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதனால தான் நீங்கள் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க. சப்போஸ் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், ஆனால் ரேங்க்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குனாலும் அதே தான். ஒன்று கொஷின்ஸில் அதை ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் கொஷின்ஸ் நிறையா போயிருக்கும். இதுதான் வந்துட்டு 3 விஷயங்கள். ஓகே, ஸோ வாட் எவர் இட் மே பி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்மளால பழைய விஷயங்களை போய் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், ஃப்யூச்சரை மாற்றலாம். எப்படி நீங்கள் ஃப்யூச்சரை மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஃபெயிலியர் வரதான் செய்யும். ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ் தான். ஆனால் நம்ம எப்படி அந்த ஃபெயிலியருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், நம்ம என்ன அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்குறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிளியர் பண்ணல, ஓகே, ஐ ஹாவ் அக்செப்டட். ஆனால் நான் இப்போ எப்படி அதை ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன், நான் இதுக்கப்புறம் என்ன முக்கியமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா, வாட் எவர் இட் மே பி, மறந்துடுங்க, பாஸ்ட்டை மறந்துட்டு இப்போ ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. நம்பர் 1, உங்களுக்கு டைம் இருக்குது, எனஃப் டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்கிறதுனால அழகாக உட்காந்து ஒரு ஷெட்யூல் போட்டு அழகாக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நார்செட்டை கிளியர் பண்ணிடுவோம். நார்செட் 9 கிளியர் பண்ணிடுவோங்கிற ஒரு தாட்டோட
ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருவீங்க. ஓகேவா? நம்பர் 2 ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் ஏதாவது ரெடி பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ்னா என்னது? நான் இப்படிதான் படிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா அடுத்த ஒரு வீடியோ கூட போடுறேன் நானு. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது. ஓகேவா? இந்தந்த சப்ஜெக்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் ஒன்று போடுங்க. தேர்டு, எம்சிக்யூஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்க எக்ஸாமை கிளியர் பண்ணும். ஓகே, நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ 2 வருஷமா நான் சொல்ற ஒரே பாயிண்ட் இது மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஓகே, 4வது ஏதாவது டெஸ்ட் வந்துட்டு எழுதி பாருங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் பேஸ்டோ இல்லை மெயின்ஸ் பேஸ்ட்லேயோ நீங்க வந்துட்டு மாடல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இது 4 தான் கோல்டன் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம பண்றதே கிடையாது. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இப்போ எக்ஸாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு ஒரு நாள் இல்லை சாரி ஒரு வாரம் இல்லை 10 நாள் உட்காந்து படிப்போம். ஏன் படிக்கிறோம்? அது ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்? நார்மல் ஆயிடும், ஒழுங்கா படிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி எப்ப தெரியுமா படிப்போம்? எக்ஸாம் திருப்பி ஏதாவது கால்ஃபர் வரும் பாத்தீங்களா, அப்பதான் உட்காந்து படிப்போம். அது ஒரு தப்பான ஒரு அப்ரோச். ஆக்சுவலா இப்ப ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்ப ஒரு வெறி வரும், ஒரு கோவம் வரும் நம்ம மேல. என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இதை நம்ம எப்படியாவது ஓவர் கம் பண்றோம்னு ஒரு கோவம் வருது பாத்தீங்களா? அந்த கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணுங்க. சேனலைஸ்னா என்ன? அந்த கோவம் எப்பயுமே இருக்கணும். எப்ப அந்த கோவம் போகணும்? நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றப்பதான் இந்த கோவம் போகணும். அந்த மாதிரி நீங்க இந்த கோவத்தை சேனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எதுவா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட். சரி சார், நான் இப்போ எதுவும் கிளியர் பண்ணல, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இப்போ கேஜிஎம்யூ வந்திருக்கு, நீக்ரீம்ஸ் வந்திருக்கு, நார்செட். நார்செட் செப்டம்பரில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அவங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. கேஜிஎம்யூலாம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது வேணாலும் நான் வீடியோ கூட நெக்ஸ்ட் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே சப்போஸ் உங்களுக்கு கைடன்ஸ் ஏதாவது வேணும் எக்ஸாம்ஸ் அப்பியரனுக்காக, இல்லை கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ தான் ரெகுலர் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக பாண்டிச்சேரி பேஸ்டு அங்கே இருக்கும். ஆஃப்லைன் அவைலபிள், ஆன்லைன் வந்துட்டும் அவைலபிள், ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிள். ஸோ கோர்ஸ் ஃபீ டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். 6000 தான் கோர்ஸோட ஃபீயே, 3 months கோர்ஸு. ஓகே, 2வது நான் எப்பயுமே சொல்கிறது தான், இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஃபீஸுக்கு எங்களோட குவாலிட்டிக்கான டீச்சிங் வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, ஆர்ஆர்பி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணணும், அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு மேனுவலாக நீங்கள் வந்துட்டு ஸ்கோரிங் போடுங்க. மேனுவலாக ஸ்கோரிங்னா என்னது? அதில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்ன, நீங்கள் சூஸ் அன் ஆன்சர் என்ன, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அவங்க. அதை நீங்கள் மேனுவலாக எழுதிடுங்க. மேனுவலாக எழுதிட்டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் எத்தனைன்னு எழுதுங்க, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் எத்தனைன்னு எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் போட்டாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்கோர் ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் ஈஸியர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஒன்றுமே இல்லை, 4 கொஸ்டின் தான் இருக்கும். பேர் கேட்டிருப்போம், விச் ஆர்ஆர்பி அப்ளைட். மோஸ்ட்லி நான் ஆர்ஆர்பி சென்னைனா ஆர்ஆர்பி சென்னைக்காக தான் போடுறது. இது ஆர்ஆர்பி சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஷிஃப்ட் எழுதுனீங்க, ஷிஃப்ட் 1ஆ 2ஆ 3ஆன்னு எழுதினீங்க. தென் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எத்தனை கொடுத்துருக்கீங்க, நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எத்தனை கொடுத்துருக்கீங்கன்னு ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அந்த கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். 1 or 2 daysல வந்துட்டு நான் ஒரு ஸ்கோர் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி, ஷிஃப்ட் 1ல யாரெல்லாம் என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ஷிஃப்ட் 2ல என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ஷிஃப்ட் 3ல என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ஸோ ஆவரேஜ் எக்ஸாக்டான கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் 1 or 2 daysல வீடியோவே நான் வந்துட்டு ரெடி பண்ணி போட்டுறேன். ஓகேவா?
ஸோ நாளைக்கு நான் ஒரு இது வச்சிடலாம், நம்ம ஃபைனல் டேட் வச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இஸ் 7th ஆஃப் மே. ஒன் டே 7 ஃபுல்லாக பண்ணிடுங்க. 8th ஆஃப் மேல நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 8/5/2025க்குள்ள நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த 8/5/2025 ஈவினிங் வந்துட்டு நான் எக்ஸாக்ட் ஆர்ஆர்பி சென்னைக்கான கட் ஆஃப் வந்து போட்டுறேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பி எழுதியிருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னதான் கட் ஆஃப் வரப்போகுது, ஓவராலாக என்ன கட் ஆஃப் வரப்போகுது, இல்லை ஷிஃப்ட் ஒன்ல என்ன ஸ்கோரு, மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன, கட் ஆஃப் ஸ்கோர் என்னங்கிறது எல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகே. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த கூகுள் ஃபார்ம்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆர்ஆர்பி எழுதியிருக்காங்களோ அவங்கள ஃபில் பண்ண சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.